நவம்பர் 27 பிறந்த நாள் காணும் எங்கள் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி வணங்கும் தாமஸ் ஆல்வா எடிசன், கீழையூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர், கீழையூர் வட்டார வேளாண் ஆலோசனை குழு தலைவர், பேரூராட்சி துணைத் தலைவர், வேளாங்கண்ணி. கடலூரில் கடலின் நடுவே கப்பல் இறங்கு தளத்தில் சிக்கியுள்ள மீனவர்களை மீட்பதில் சிக்கல் நீடித்து வரும் நிலையில் மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், இது தொடர்பான தகவலை ஏற்கனவே நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்க. அங்க இருந்த மூத்த மீனவர் ஒருவர் சொல்லும்போது சின்ன பிள்ளைங்க, இளைஞர்கள் தெரியாமல் அங்கு சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 6 பேரும் அங்க இருப்பது பிரச்சனை இல்லை, ஆனா அவர்கள் அங்க பாதுகாப்பாக இருக்கிறார்களா? இன்னும் ஒரு 3-4 நாட்கள் ஆகிறது அவர்களை மீட்பதற்கு அப்படின்னா அவர்களுக்கான உணவு போன்ற அடிப்படை வசதிகள் எவ்வாறு கிடைக்கும்? இதெல்லாம் எப்படி உறுதிப்படுத்த முடியும்? வங்கக்கடலில் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தொடங்கியவுடனே மீன்வளத்துறை தான் முதலில் அறிவித்தது. மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது, மறு அறிவிப்பு வரும் வரை. அது மட்டும் இல்லாமல் சென்ற மீனவர்களும் கரை திரும்ப வேண்டும் என்று தொடர்ந்து அறிவித்து வந்தது. ஆனால் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்றிலிருந்து மிகப்பெரிய சீற்றத்துடன் கடல் இருக்கும் சமயத்தில் இன்று காலை தைக்கால் தோணித்துறை சேர்ந்த மீனவர்கள் 6 பேர் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக 2 படகில் சென்றிருக்கிறார்கள். 2 படகு ஃபைபர் படகில் சென்ற போது ஒரு படகு கவிழ்ந்திருக்கிறது. அதிலிருந்த 3 பேர் மற்றொரு படகு தாவியிருக்கிறார்கள். அங்கிருந்து அந்த 6 பேரும் சென்ற போதுதான் அந்த படகும் கவிழ்கிறது. அதன் பிறகுதான் அவர் அங்கே அருகே இருந்த அந்த தனியார் சொந்தமான படகு கப்பல் இறங்கு தளத்தில் அவர்கள் தப்பித்து உயிர் தப்பியுள்ளார்கள். அவர்களுக்கு அங்கிருக்க காவலாளிகள் உதவி செய்திருக்கிறார்கள். உடனடியாக இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைக்கு தகவல் தெரிவித்தார்கள். அவர்கள் தான் மீன்வளத்துறை, காவல்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் தகவல் தெரிவித்தார். அதன் பிறகுதான் இவர்கள் படகு கவிழ்ந்தது அந்த குடும்பத்தாருக்கும் அந்த சம்பந்தப்பட்ட கிராமத்திற்கும் தெரியும். அவர்கள் தற்போது சொல்லும் தகவல் அவர்களை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் மீன்வளத்துறை அவர்கள் அங்கு அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறார்கள். எனவே தற்போது இங்கிருந்து படகு செல்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இங்கிருந்து செல்லும் படகும் மீண்டும் கவிழ்ந்துவிடும். கரையிலிருந்து கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் கடலுக்குள் செல்ல வேண்டும். அங்கு கடுமையான கடல் சீற்றம் இருக்கிறது. காற்றோட வேகமும் அதிகமாக இருக்கிறது. நிச்சயமாக செல்லும் படகும் கவிழ்ந்துவிடும். எனவே அதுபோல் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள் என்ற காரணத்தினால் தற்போது அவர்களை மீட்பதில் சிக்கல் இருக்கிறது. ஆனால் அவர்கள் பாதுகாப்பு என்பது அங்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், அங்கிருக்கும் இந்த இறங்குதளத்தில் தனியார் சம்பந்தமான அதிகாரிகள் அங்கு இருக்கிறார்கள், காவலர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான 1 மாதத்துக்கு தேவையான உணவுகள் இருக்கிறது. அந்த உணவை அவர்கள் பகிர்ந்து கொண்டு சாப்பிடுவதற்கான ஏற்பாடை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கரையை கடந்த பிறகுதான் அவர்களுக்கு மீட்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதே சமயத்தில் மீன்வளத்துறை தற்போது ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மீனவர்கள் இதை தடையை மீறி இனிமேல் கடலுக்கு சென்றால் அவர்களுக்கான அனைத்து சலுகைகளும் ரத்து செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் படகும் பறிமுதல் செய்யப்படும் என்று தெரிவித்தார்கள். ஆனால் பெரிய பெரிய மீனவர்கள், படகு வைத்திருக்க மீனவர்கள் அனைவருமே நீங்கள் பார்க்கலாம், இந்த பகுதியில் இருக்கும் அனைத்து படகுகளும் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுபோல் படகுகள் கூட தற்போது கடலுக்கு சென்றால் கவிழ்ந்துவிடும். அந்த அளவுக்கு காற்றின் வேகமும் கடலின் சீற்றமும் அதிகமாக இருக்கிறது. இந்த பகுதி எப்போதும் பரபரப்பாகவும் மக்கள் கூட்டமும் மீனவர்களும் வியாபாரிகளும் அதிகமாக இருப்பார்கள். தற்போது இந்த பகுதி முழுவதுமாக வெறிச்சோடி கிடப்பதற்கான காரணம் மீன்வளத்துறையை எச்சரித்த அந்த எச்சரிக்கையை ஏற்று இவர்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்திவிட்டு வீடு திரும்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் முழுவதுமாக கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கடலின் சீற்றமும் இன்று காலை இருந்ததை விட தற்போது மிக அதிகமாக இருக்கிறது. காற்றோட வேகமும் அதிகமாக இருக்கிறது. பல இடங்களில் இதை பார்ப்பதற்காக மக்கள் கூட்டம் வருகிறார்கள். அவர்களெல்லாம் காவல்துறை வெளியேற்றி வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக கடற்கரை பகுதி முழுவதுமாக முடங்கி கிடக்கிறது என்று கூட சொல்லலாம். ஆனால் ஒரு சிலர் அலட்சியம் காரணமாகவும் இந்த செல்ஃபி மோகத்தின் காரணமாகவும் கடற்கரை பகுதியில் வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அவர்கள் எல்லாம் வெளியேற்றும் பணியை காவல்துறை செய்திருக்கிறார்கள். பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அரசும் அறிவித்து வருகிறது. தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடற்கரை பகுதி காற்று வேகம் அதிகமாக இருக்குது. கடல் சீற்றமும் அதிகமாகத்தான் இருக்கிறது. அவர்கள் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறார்கள், உடன் அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவங்களுக்கு உணவு இருக்கு 1 மாசத்துக்கு அப்படின்னு சொல்லுவது ஒரு நல்ல செய்தி. அதே போல பொறுப்பில்லாமல் அது போன்று செல்லக்கூடாது, அறிவுரைகளை கேளாமல் அங்கு செல்வார்களாயின் அவர்களுக்கான சலுகைகள் தடுக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். நவம்பர் 27 பிறந்த நாள் காணும் எங்கள் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி வணங்கும் தாமஸ் ஆல்வா எடிசன், கீழையூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர், கீழையூர் வட்டார வேளாண் ஆலோசனை குழு தலைவர், பேரூராட்சி துணைத் தலைவர், வேளாங்கண்ணி.